கோவை எஸ்.என்.ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் 42வது நிறுவனர் நாள் விழா 30 ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. கோவை எஸ்.என்.ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் 42வது நிறுவனர் நாள் விழா இன்று கோவை நவ இந்தியா ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள எஸ்.என்.ஆர் கலையரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்றது. 1970ஆம் ஆண்டு மறைந்த எஸ்.என். ரங்கசாமி நாயுடு அவர்களால் தொடங்கப்பட்ட இவ்வறக்கட்டளையின் கீழ் தற்போது மருத்துவம் மற்றும் கல்வி சார்ந்த 18 நிறுவனங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. விழாவிற்கு அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து வரவேற்புரை வழங்கினார். கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் தங்களது ஆண்டறிக்கைகளை சமர்ப்பித்தனர். தைரோகேர் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ஏ. வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய 30 ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் 400க்கும் மேற்பட்ட இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்த டாக்டர் எஸ். தியாகராஜமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஏ. வேலுமணி, ஒரு அறக்கட்டளை 18 நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அதன் மீதான சமூகத்தின் நம்பிக்கையும் வெளிப்படைத் தன்மையுமே காரணம் என்றும், வாழ்வில் முன்னேற துணிச்சலான முடிவுகள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஒரு ஆண் வெற்றி பெற்றால் குடும்பம் வளரும், ஆனால் ஒரு பெண் வெற்றி பெற்றால் இந்த சமூகமே வளரும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விழாவில் இணை நிர்வாக அறங்காவலர் திரு நரேந்திரன் சவுந்தரராஜ், அறங்காவலர்கள் திரு ராமகிருஷ்ணா விஜயகுமார், திரு லட்சுமி நாராயண சுவாமி, துரைசாமி, தலைமை செயல் அதிகாரி திரு சி. வி. ராம்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி திரு டி. மகேஷ்குமார் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி. எல். சிவகுமார் நன்றியுரை வழங்கினார்.